அன்பான நண்பர்களே, குருவின் நல்ல தகவல்கள் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் காணப்போவது ஜெயின் என்று சொல்லப்படுகின்ற சமண சமயத்தை பற்றியும் அதில் இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களை பற்றியும் பார்க்கப் போகின்றோம். சமண சமயம் ஞானம், தூய்மை, அகிம்சை ஆகியவற்றை கற்பிக்கிறது. சமண சமயம் அனைத்து உயிரினங்களையும் ஒன்றிணைத்து கொல்லாமையை வலியுறுத்துகிறது. சமண சமயம் பிரம்மச்சரியத்தை வலியுறுத்துவது என்பது முக்கியமானதாகும். சமண சமயம் உலகின் பழமையான மதங்களிலே ஒன்று. சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர் ஆவார். மகாவீரர் 24வது தீர்த்தங்கரராக போற்றப்படுகிறார். இவர் காலத்திலே தான் சமண மதம் இந்தியாவிலும் உலகின் பல பகுதிகளிலேயும் பரவி வியாபித்திருந்தது. தமிழ்நாட்டிலேயும் கூட பெருமளவில் சமண சமயம் பரவி இருந்ததை நாம் காண்கின்றோம். பல மன்னர்கள் கூட சமண சமயத்தை பின்பற்றுவதாக சரித்திர சான்றுகள் கூறுகின்றன. தமிழ் இலக்கியத்திற்காக சமண முனிவர்கள் ஆற்றிய தொண்டு போற்றற்குரியது. மேலும் பலவிதமான பழமையான வைத்திய முறைகளையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சமண கோயில்களை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்ப்போம். சமண மதத்தை பரப்புவதற்காகவும் மக்கள் தொண்டாற்றுவதற்காகவும் சமண முனிவர்களால் பல சமண கோயில்கள் இங்கு நிர்மாணிக்கப்பட்டன. புத்த விகாரங்கள் இருப்பது போலவே சமண விகாரங்களும் கோயில்களும் இங்கு தோற்றுவிக்கப்பட்டன. குகை கோவில்கள் கூட இருப்பதாக நாம் படிக்கின்றோம். பல சமண முனிவர்கள் குகைகளிலே வாழ்ந்து துறவரத்தை பூண்டு மக்களுக்கு தொண்டாற்றி இருக்கின்றார்கள். அதில் முக்கியமான ஒரு ஸ்தலமான ரணக்பூர் ஜெயின் கோவிலை பற்றி இப்போது நான் சொல்ல விழைகின்றேன். இது ராஜஸ்தானில் உள்ள ஆரவல்லி மலைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 15ஆம் நூற்றாண்டை கட்டப்பட்டதாகும். இந்த கோவில் ஜெயின் தலைவர் தீர்த்தங்கர ரிஷபநாதருக்கு அர்ப்பணிப்பாக கூறப்படுகிறது. இந்த கோவில் 3 நிலைகளை கொண்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு தலமும் சிற்பங்கள், ஓவியங்கள் மற்றும் கட்டிடக்கலைகளை வடிவமைத்து கலை வடிவமாக நிரம்பி உள்ளது. இந்த கோவிலை 1444 தூண்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. அதில் ஒவ்வொன்றும் தனித்தனி வடிவமைப்பு கொண்டவை என்பதுதான்
அது மிகவும் சிறப்பு அம்சமாகும். ஒவ்வொரு சிற்பமும் மிகவும் விரிவான அமைப்பை கொண்டுள்ளது. இதற்கு அருகில் உதய்பூர் விமான நிலையமும் உள்ளது. அருகில் பாலியில் ரயில் நிலையமும் அமைந்துள்ளது. இதற்கு பக்கத்திலுள்ள ஊர்களிலிருந்தும் வாகனங்களில் வர முடியும். இங்கு பேருந்து வசதியும் உண்டு. மேலும் இரண்டாவதாக உள்ள ஸ்தலம் கர்நாடகாவில் உள்ள கோமேதேஸ்வரர் ஆலயமாகும். உலகில் மிகப்பெரிய ஒற்றைக்கல் சிலையை இந்த கோவில் கொண்டுள்ளது. கர்நாடகாவில் சரவணகோலாவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் முதலாக நாம் காண்பது பாகுபலியின் சிலை உள்ளது. இது மிகப்பெரிய கருங்கல்லானது. இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா நடைபெறும். இது சிறப்பாக நடைபெறும். இது மகாஸ்தாபிஷேகம் என அழைக்கப்படுகிறது. மகாமஸ்தாபிஷேகம் என அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட சிலை பால், மஞ்சள், குங்குமம், சந்தனம் ஆகியவற்றை குளிப்பாட்டப்படுகிறது. இது வழக்கமாக பிப்ரவரியில் நடைபெறும். இந்த கோவில் கட்டிடக்கலை அழகுக்காக பிரசித்தி பெற்றது. இதற்கு அருகில் பெங்களூர் விமான நிலையம் உள்ளது. அங்கிருந்தும் மற்ற முக்கிய நகரங்களிலிருந்தும் ஊருக்கு அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. ஆகவே இத்தலங்களை கண்டு பயன்பெறுமாறு அன்பர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.